புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மலையை பார்த்து மலைத்து நிற்காதே, அதன் மீதேறி பார், அந்த மலையும் உன் காலடியில். வாழ்வின் வெற்றியின் உச்சத்தை நீங்கள் அடைவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்றைய ஆன்மீக தகவல் கேட்கறதுக்காக நாங்க எல்லாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். ஆன்மீக தகவல். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவர் வந்து மிகப்பெரிய பணபலம் பொருந்தியவர், படைபலம் பொருந்தியவர், ஆள்பலம் பொருந்தியவர். அவருக்கு இல்லாத சந்தோஷங்கள், அவருக்கு இல்லை எல்லாமே இன்பங்கள் தான் அவருக்கு லைஃப்பை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் அவருக்கு ஒரு பெரிய மனக்குறைவே, தனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு எப்போ பார்த்தா நினச்சிட்டே இருக்கார். ஒரு கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில் துறவரம் போனால் தான் சரியாக இருக்கும், சன்னியாசி ஆயிடும்னு சொல்லிட்டு எல்லா பணம் நகைகள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் போட்டுட்டு ஒரு ஊர்லேயே ஒரு பெரிய ஒரு துறவியை போய் பார்க்க போகிறார். எனக்கு இது மாதிரி ஒரு மனசில் ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு சந்தோஷம் வந்து அடி மனசை சந்தோஷம் இல்லை, எல்லா விஷயங்களும் எனக்கு இருந்தாலும் கூட. அப்போது அவர் சொல்லுவார், இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும்போது, நான் வந்து சன்னியாசி ஆக போகிறேன், என் பணம் மூட்டைலாம் ஏதோ இருக்குது, நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் திறந்து பார்ப்பார். உடனே என்ன பண்ணுவார், ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடுன்னு சொல்லுவார் அந்த துறவி. இவரும் கண்ணை மூடுவார் அந்த பணக்காரர். இவர் என்ன பண்ணுவார், அந்த மூட்டையை தூக்கிட்டு அந்த துறவி ஓட ஆரம்பிச்சிடுவார். இந்த பணக்காரனுக்கு பயங்கர கோபம் வந்துடும். என்னடா வந்து ஒரு காவி கட்டியை வந்து பஞ்சத்துக்காக காவி கட்டிய ஒரு ஒரு வயசான அவர் ஆள்கிட்ட போய் ஏமாந்துட்டுமேனு அவரை திரத்தி பிடிக்க போகிறார். அவர் அந்த காட்டிலே வாழ்ந்ததுனால ரொம்ப வேகமாக போயிட்டு அப்புறம் நின்று எங்கே வந்து பேசினாங்களோ அதே இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்போது அந்த துறவி வந்து அந்த மூட்டையை வந்து அவர்கிட்ட கொடுப்பார். என்ன பயந்துட்டியா, நான் ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு, இந்த அவங்க மூட்டை வச்சுக்கோன்னு சொல்லவுடனே இவர் ஒரே சந்தோஷம், ஒரு முகம் ஃபுல்லாக சிரிப்பு. அப்போது அந்த துறவி கேட்பார், இந்த பணம் வந்து இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட உங்கள்கிட்ட தான் இருந்தது, அது உன்னோட பணம் தான், உன்னோட நகை தான், உன்னோட பொருட்கள் தான், ஆனால் அப்போ இல்லாத சந்தோஷம் இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். அப்போ தயவு செய்து வந்து நம்ம ஒரு பொருள் வந்து இருக்கும்போது அதில் அருமை தெரியறதில்ல, உனக்கு அந்த பொருள் எல்லாமே இருக்குது, நீ சந்தோஷமாக வாழணும், உன்னை நீ கொஞ்சம் மாற்றிக்கணும் போது இந்த இருக்கிற பணத்தை நிறைய செலவு பண்ணீங்க. அதாவது உண்மையான கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு தானம் கொடு, உனக்கு லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும்னு சொல்லுவார். அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து வந்து பணம் வந்து சேர்த்து வைக்கிறது பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து பணம் சேரதுக்கு காரணமே நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். அப்போது நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு அந்த பணம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுங்கள். அது உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும். உங்களுக்கு லைஃப்பில் எப்பவுமே சந்தோஷமாக மன நிம்மதியும் வந்து அது வந்து கண்டிப்பாக கொண்டு வரன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்வின் தத்துவத்தை ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க்கணும். உங்கள் பேர் என்னம்மா? சாந்திங்க சார். சாந்தி, 3வது முறை கூப்பிட்றீங்க இல்லையா? ஆமாங்க சார். சொல்லுங்கள், நீங்கள் பர்த்டே அன்னைக்கு கூப்பிட்டீங்க, ரொம்ப நன்றி. சொல்லுங்கள் சாந்தி. அதாங்க சார், அன்னைக்கு ஒரு அம்மா திருச்சுழி கோயில் பற்றி கேட்டீங்க இல்லையா? நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். வேறு ஏதாவது வாஸ்து சம்மந்தமாக ஆன்சர் உங்களுக்கு கேள்வி உண்டாமா? வாஸ்து இல்லைங்க சார், இப்போ இது திருக்கோஷ்டி போக சொன்னீங்க சார் நீங்க. ஆமாம், போய் விளக்கு எடுக்க போகிறப்பதான் போகணுமாங்க சார், இல்லை எப்போனா போகலாம். அந்த விளக்கு ஏற்றுறதுலாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயமா. நீங்கள் வந்து கோயில் எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நேரமும் நல்ல நேரம், எப்போ நம்ம போகிறோமோ அந்த நேரம் நல்ல நேரம்னு எடுத்துக்கோமா. அங்கே போய் இதை பண்ணாதான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது வந்து அது வியாபார நோக்கத்துக்கு உட்பட்டது. அது எனக்கு உடன்பாடு இல்லைம்மா. அந்த விளக்கேற்றதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. நம்பர் 2 வந்து உங்களுக்கு திருச்சூரில் என்ன கேள்வி கேட்டீங்க நீங்கள்? மூலஸ்தானத்தில் வந்து மேலே வந்து இது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஏதோ நின்று கும்பிட்டா என்னம்மா இல்லை, நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நினச்சதெல்லாம் ஒரு இடத்துல நின்று வந்து கும்பிட்டா நல்லது நடக்கும்னு ஏதோ சொன்னீங்க நீங்கள். கரெக்ட் தானம்மா? அம்மா நான் சொல்கிறேன் என்னென்ன சாந்தி, இப்போ நம்ம சாப்பிட்றோம் தெரியுமா, எப்படி சாப்பிட்றோம்? கையில் எடுத்து சாப்பிட்றோம். இல்லை எப்படி தலையை குனிஞ்சு சாப்பிட்றோமா, தலையை நிமிர்ந்து சாப்பிட்றோமா?
குனிஞ்சுதான் சார் சாப்பிடுவோம். தண்ணி குடிக்கும்போது தலையை நிமிர்ந்து குடிப்போமா குனிஞ்சு குடிப்போமா? நிமிர்ந்து குடிப்போம் சார். ஓகே, இதுக்கு என்னென்னா நமக்கு உணவை கொடுக்குறது பூமிம்மா, தண்ணியை கொடுக்குறது வானம்மா. அப்போ வந்து பூமிக்கு நன்றி சொல்வதற்காக குனிந்தும் சாப்பாடு சாப்பிட்றோம், தண்ணீருக்கு நன்றி தண்ணீரை கொடுக்கக்கூடிய வானத்துக்கு நன்றி சொல்வதற்காக நீர் குடிக்கும்போது வந்து வானத்தை நோக்கியும் குடிக்கிறோம்மா. எப்போவுமே நன்றின்ற ஒரு விஷயத்தோட இருங்க. அதாவது இங்கே நின்று கும்பிட்டா தான் நல்லது நடக்கும், இந்த நேரம் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து எப்போவுமே நன்றி உணர்வுடன் இருக்கும்போது என்ன நினைக்கிற காரியங்கள் எப்பொழுதுமே கைகூடும். நல்ல கேள்வி கேட்டது, நன்றி சாந்தி. பட் திருச்சுழி கோயிலை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் ஒரு 2-3 விஷயம் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் வந்து இருக்குது, அதை நான் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல கேள்விக்கு நன்றிமா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? திருச்சி மாவட்டம் ராஜாராம் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் பேர் என்ன சார்? ராஜாராம் சார். ராஜாராம், சொல்லுங்க ராஜாராம். கிழக்கு பார்த்த வீடு சார். ஆ, வீட்டுல இருந்து கரெக்டா டெல்லி சார் ஒரு 30 அடி தூரத்துல வந்து போர் போட்டிருக்கேன் சார். 30 தூரத்துல உங்களோட கேள்வி என்ன சார்? வீட்டுக்கு வெளியே தென்கிழக்கு ஒட்டி வெளியே வந்து தென்கிழக்குல போர் வரக்கூடாது, தென்கிழக்குல போர் வரக்கூடாது ஐயா. அந்த வீட்டுக்கு வெளியில தருது இல்லை, நம்ம வீட்டுக்கு வெளியில் என்னும் போதும் வீட்டுக்கு உள்ளே என்னும் போதெல்லாம் விஷயம் இல்லை சார். போர் வரலான்னா வடகிழக்கில் வரலாம், தென்கிழக்கில் வரக்கூடாது. ஸோ தென்கிழக்கில் போர் இருந்தால் தவறு. இந்த போர் விஷயத்தில் எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, நீரோட்டம் வந்து நம்ம நல்ல ஆட்கள் நம்ம வந்து உழைச்சி சம்பாதிக்கணும் போது நீரோட்டம் பார்க்கலாம், ஆள் கூட்டு வந்து நம்ம ஒரு நீரோட்டம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அவன் தென்மேற்கில் இருக்குது, வடமேற்கில் இருக்குது, தென்கிழக்கில் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து வடகிழக்கில் தண்ணி வரும்னு நீங்கள் வந்து ஒரு போர்க்காரங்களை கூப்பிட்டு அந்த இடத்துல தண்ணி போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார். அதனால் உங்களோட போரை வந்து நீங்கள் என்னை நம்பி கடவுள் மேலே பாரத்தை போட்டு, ரங்கநாதன் மேலே பாரத்தை போட்டு வடகிழக்கில் போடுங்க, தென்கிழக்கு போரை மூடுங்க. நல்ல வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ராஜாராம். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க அடிக்கடி சரணாகதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து திருப்பி திருப்பி சொல்வீங்க இல்லைங்களா? இந்த சரணாகதியின் தத்துவத்தை ரொம்ப எளிமையா பாமர மக்களுக்கும் புரியும் வண்ணம் விளக்கி சொல்ல முடியுமா? சரி, இப்போது நம்ம வந்து ராகு கேது ப்ராப்ளம், யாரை கேட்டாலும் ராகு கேது விஷயம்னு ஏதாவது ஜோதிடங்களோ யார் கேட்டாலும் கொஞ்சம் ஜோசியம் தெரிஞ்சவங்க கூட சொல்லிடுவாங்க. நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, ராகு கேதுன்றது என்னது, ஒரு பாம்பு. அந்த பாம்புன்னும் போது நம்ம வந்து இந்து மதத்தில் எப்படி பார்க்கலாம், அந்த பாம்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள கோயிலுக்கு போய் கும்பலாம், திருப்பாம்புரம் போகலாம், காளகஸ்தி போகலாம், திருநாகேஸ்வரம் போகலாம். இன்ஸ்டட் அந்த பாம்பு வந்து நீங்கள் அது கொஞ்சம் அடுத்த கட்டம் 40,000 அடியிலேருந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்புக்கு மேலே யார் படுத்திருக்கா, ரங்கநாதர் படுத்திருக்காரு. ஸோ ரங்கநாதரை பிடிச்சிக்கிட்டா போதும். ஸோ அந்த பாம்போட மறுவடிவம், ஆதிசேஷனோட மறுவடிவம் யார் அப்படின்னு சொன்னால் ராமானுஜரை பிடிச்சிட்டா போதும். அப்போ வந்து நம்ம தாட் ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகணும். இந்த இடத்துல வந்து ரங்கநாதரும் ஓகே, எது வந்து 108 திவ்யதேசத்தில் நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 8 சுயம்புஷயத்தில் ஒன்றான திருப்பதி தான் சொல்கிறோம். அப்போ ரங்கநாதரையும் பிடிச்சிக்கலாம், திருப்பதியும் பிடிச்சிக்கலாம். இது பேர் தான் சரணாகதி. அதாவது ஒன்றுத்துக்கும் ஒரு ஆளை தேடாமல் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்குறது தான் சரணாகதி. அப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்கிறேன், ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. கோதா அப்படின்ற வார்த்தையை வந்து எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், உபயோகப்படுத்துங்க. ஏன்னா கோதாவை வந்து என்னடா அதில் பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிந்தாவோட சுருக்கம் தான் கோதா. அதாவது ஆண்டாளோட பேர் தான் கோதா. அந்த ஆண்டாள் வந்து பெருமாளே தனக்குள்ளே வச்சுருக்கான்றதை புரிஞ்சுங்க. அப்போ ஒரு பெண் எப்படி வாழணும், இப்படி தான் ஆண்டாள் போல் வாழணும். அப்போ கோதான்னு சொல்லும்போது கோவிந்தாவையும் நீங்கள் உங்களை அறியாமலே சேர்த்து சொல்கிறீங்க. இதுதான் சரணாகதி. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது, எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலையும் பார்க்காம எல்லா விஷயத்துலையும் ஒரே இடத்துல பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து உங்கள் கிறிஸ்டின்னா வந்து இயேசு எல்லாம் கொடுப்பான்னு நினைங்க, அல்லாஹ் எல்லாம் கொடுப்பான்னு நினைங்க. வந்து இந்து மதம்னா நீங்கள் வந்து பெருமாளோ சிவனோ எல்லாம் கொடுப்பானுங்க. ஒன்றுத்துக்கும் ஒரு சப்லாட்ஸ் அப்படி நீங்கள் பார்க்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற ஒரு விஷயன்றது என்னோட தாழ்மையான கருத்து. சரணாகதியின் தத்துவத்தை மெய் சிலிர்க்கும் வண்ணம் ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்ல கணேசன் பேசுறேன் மேடம். கணேசன் சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. கணேசன் ஐயா வணக்கம், வாழ்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார். நான் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. வடக்கு பார்த்த வீடுங்க. 2 கேட் இருக்குங்க. கிழக்கு பார்த்த மூலையில ஒரு கேட் இருக்குங்க. வீடு மேலோடு சைட்ல கட்டி இருக்குங்க. சரிங்க ஐயா, உங்க கேள்வி என்ன?
அதாவது அந்த வடக்கு பார்த்த வீட்டுல அந்த கேட்டு முன்னாலேயே கார் ஷெட் போட்டுருக்குங்க. கார் ஷெட்டு வரக்கூடாது ஐயா. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எந்த கோவிலையாவது தேர் உள்ளே நின்று பார்த்துருக்கீங்களா? சரிங்க. இல்லை கேட்குறேன், இந்த கோயிலாக தேர் உள்ளே நிற்குதா? இல்ல உள்ள இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன ஏஜ் ஐயா உங்களுக்கு? எனக்கு 51 வயசு ஆயிடுங்க. இப்போ உங்களுக்கு சொந்த ஊர் எது? தெலக்கச்சேல் கிராமங்க, சூலூர் பக்கத்துலங்க. சூலூர் பக்கத்தில். ஐயா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க, ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஆமாம். மாட்டு வண்டியெல்லாம் எங்கே நிற்கும்? வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்கு வெளியிலையா? வெளிதான் நிற்குங்க. அப்போ அதே தான் சார் அந்த கார் ஷெட்டுக்கும். ஸோ தயவு செய்து இந்த கார் ஷெட்டு அமைக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த வடகிழக்கு மூடைய வீட்டுக்குள்ளே கார் ஷெட் வராமல் இருக்கிறது நல்லது. அப்படி வீட்டு காம்பவுண்டு சார், ஒரே ஒரு சொல்லுங்கள். வீட்டு காம்பவுண்டுங்க, காம்பவுண்டுக்கு முன்னாலேயே அந்த செட்டு போட்டுருக்குங்க. இல்லை வரக்கூடாதுயா, நான் சொல்கிறது வீடுன்னா வீட்டுக்குள்ளே நான் சொல்லலை, நம்ம பிளாட்டுக்குள்ளே நான் சொல்கிறேன். பிளாட்டுக்குள்ளே வந்து கார் ஷெட் அமைப்பது தவறு. அதை வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருப்பீங்க. அது நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த 3 எழுத்து விஷயத்த நம்ம வந்து தினம் தினம் நாடி தேடி ஓடி பயணம் செய்துட்டு இருக்கோம். என்னதான் குணம் இருந்தாலும் கூட பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றியமையாத தேவையாதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கு இல்லைங்களா? இந்த பணத்தை ஈர்ப்பதற்கான வழிமுறை எங்களுக்காக சொல்லிக் கொடுங்க சார். உலகத்தில் எத்தனையோ பெரிய கோடீஸ்வரர்லாம் இருக்கலாம். ஆனால் எந்த கோடீஸ்வரனாலையும் வாங்க முடியாத ஒரு விஷயம், கடந்து போன ஒரு நொடியை யாராலையும் வாங்க முடியாது. பொதுவாக இந்தியன்ஸ் ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் எது பண்ணாலும் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வருவாங்க. வந்துட்டு இது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே அமெரிக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மினிட் சுத்தமாக, அதாவது ஒரு 7:41 அப்படின்னு பேசுவாங்க. ஜாப்பனீஸ் யூரோப்பியன்ஸ்லாம் 7:41 10 செகண்ட் வினாடி துல்லியமாக பேசுவாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரேன்னா, நான் படித்த ரொம்ப பிடித்தமான ஒரு நல்ல ஒரு விஷயம். அது என்னென்னா, 3 மணிக்கு எழுதுவன் வந்து முனிவன், 4 மணிக்கு எழுபவன் வந்து ஞானி, 5 மணிக்கு எழுபவன் வந்து அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் வந்து மனிதன், 7 மணிக்கு எழுபவன் எருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்கார். உண்மையிலே மிக அற்புதமான விஷயம். எவன் ஒருத்தன் வந்து விடிய காலையில் எழுந்திருக்கிறானோ அவன் தான் பெரிய லெவலில் பணத்தை ஈர்க்க முடியும். நீங்கள் பணத்தை பெரிய லெவலில் இருக்கணும்னா நேரம் ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 70 இயர்ஸ் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியும்னா முதல் 30 வருஷம் படிப்பு, கல்யாணம், குழந்தைன்னு போயிடும். கடைசி 10 வருஷம் நோய், பிள்ளைங்க எங்கேயோ இருக்காங்க அவங்கள பார்க்கணும்னு போயிடும். நடுவில் 30 வருஷம் தான் இருக்குது. இந்த 30 வருஷம் போது இன்ட்டு 365 நாள் போது 10,950 நாள். இல்லை 950 நாள்ன்றது வந்து நம்ம ட்ராவலுக்கு போயிடும். இதில் மிச்சம் 10,000 நாள் 5,000 நாள் தூக்கத்துக்கு போயிடும். வெறும் 5,000 நாள் தான் நம்ம வாழ போகிறோம். அப்போ இந்த 5,000 நாள் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமானதுன்னு போது ஒவ்வொரு நொடியும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. கவனமாக வந்து நீங்கள் பிளான் பண்ணி ஒவ்வொரு நொடியும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க கரன்சியாக அப்படின்னும் போது அது உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பணத்தை இப்போ நம்ம நேரம் வந்து நம்ம ஒருத்தர் கொடுக்கும்போது அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்மளும் அடுத்தவங்ககிட்ட போய் டைம் வேஸ்ட் பண்ணி நிற்கக்கூடாது. அப்போது நேரம் தான் வந்து நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போகும். பணத்தை இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கால்குலேட்டடாக இருங்க. டைம் இஸ் வந்து பெஸ்ட் மெடிசின் ஃபார் யுவர் மணி நீட்ஸு. ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால்தான் நீங்கள் பணத்தை ஈர்க்க முடியும். ஸோ எல்லோரும் வந்து பங்க்சுவாலிட்டின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களால் ஈஸியாக பணத்தை ஈர்க்க முடியும். பணம்ங்கிற 3 எழுத்து வேணும்னா நேரம் அப்படிங்கிற ஒரு 3 எழுத்துல நம்ம கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், திருச்சி மாவட்டம் முசிறியிலிருந்து சங்கர் பேசுறேன் மேடம். சங்கர் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சங்கர் வணக்கம், வாழ்க. வணக்கம், வாழ்க சார். சொல்லுங்க சங்கர். தெரியும் சங்கர், சொல்லுங்க சங்கர். சார், எனது மேற்கு பார்த்த வீட்டுல சார் கிழக்கும் வடக்கும் புதுத்தவர் இருக்குதுங்க. அதெல்லாம் நீங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டு சொன்னீங்க. ஆமா, அது எவ்வளவு ஒரு 6 மந்த்ஸா முயற்சி பண்றாங்க. அந்த இடத்த விட்டு என்ன நவர முடியலைங்க. அதுக்கு வந்து என்ன சார் பண்றதுன்னு கோயில் வழிபாடு சார் என்ன செய்யலாம்? இப்போது நம்ம வீட்டில் யாரோ பெரியவங்க இருக்காங்க சங்கர்.
அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணுன்னு சொல்கிறாங்க, இல்லைனா உயிர் போய்டுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல? பணம் நம்மகிட்ட கிடையாது, நம்மகிட்ட பணம் கிடையாது. எங்கேயாவது எதாவது அடமானம் வச்சாது எதாவது பண்ணிவிடுவோம் இல்லையா, நம்ம உயிரை காப்பாற்றுவோம் இல்லையா? ஆமாம் சார். அப்போது அது போல் நான் சிச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க ஐயா. நீங்கள் வந்து இதில் வந்து நேரம் அதெல்லாம் வந்து காலம் இந்த சாக்கு போக்கெலாம் சொல்லாமல் இன்றைக்கி, அதாவது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சில வீடுகள்லாம் போனால் எப்போ காலி பண்ண சொன்னால் நேற்றே காலி பண்ணியிருக்கணும்னு சொல்லுவேன். அதுபோல் நீங்கள் உடனடியாக காலி பண்ணால் தான் நல்லது. இது வந்து வடக்கு பொது சுவர், அது வந்து நமக்கு ஒரு இன்புட்டாக யார் மூலிமா சொல்லப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனைக்கான தருணத்துக்கு நம்ம மிக அருகாமையில் இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணால், நான் ஏற்கனவே சொன்னேன், ரங்கநாதரும் திருவானைக்கல் அகிலாண்டேஸ்வரி நீங்கள் பிடிச்சிங்க. சமயபுரம் மாரியம்மன் ஒரு அற்புதமான கோயில், மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற வாழ்த்துக்கள். சங்கர், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் வினோத்குமார் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? குடியார் மேடம். சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ராஜ்குமார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ராஜ்குமார். வினோத்குமார் சார். வினோத்குமார் சார், உங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்க வினோத் சார். எனக்கு ஒரு 1 வருஷமா எந்த வேலையும் அமையல சார். சரி சார், அதுக்காக கேட்கணும் சார். இல்லை, இப்போ என்ன உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா என்ன நான் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அதான் சார், எந்த வேலையும் அமையல சார் ஒரு 1 வருஷமா. இல்லை வினோத்குமார், இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ எலக்ட்ரிக்கல் சார். எவ்வளோ வருஷம் ஆச்சு முடிச்சு? 4 வருஷம். எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு? 3 இயர்ஸ் சார். எங்கே ஒர்க் பண்ணீங்க? பெங்களூர்ல ஒர்க் பண்ணேன் சார். இப்போ ஏன் 1 வருஷமா ஒர்க் பண்ணல? அங்கிருந்து வந்துட்டு ஊர்லேயே ஒர்க் பண்ணலாம்னு சார். அதாவது நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் வினோத். அதாவது இப்போ ஒருத்தன் காரைக்குடி இருக்கானா, அவன் வந்து படித்த படிப்புக்கு காரைக்குடி அவன் இருக்கிற முதல் தெருவில் 17 நம்பர் வீட்டிலே வேலை பண்ணுன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கடினமாக உழைத்தால் தான். அது வந்து இப்போ உங்களுக்கு இன்னும் ஏஜ் 25 வயசு இருக்குமா? 29 சார். 29. இப்போ தான் ஓட முடியும். நீங்கள் வந்து இன்னொரு 5-6 வருஷத்துக்கு ஓடிக்குங்க. நீங்கள் வந்து அது பெங்களூர் இருக்கீங்களா, இல்லை மும்பையில் இருக்கீங்களா, இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்களா, எனக்கு விஷயம் இல்லை. தயவு செய்து வந்து உங்களை நீங்கள் வந்து ஒரு இடத்துல சுருக்கிக்காமல் நீங்கள் வந்து உங்களை பறந்து விரிந்து ஒரு கழுகை போல் இருங்க. இந்த வந்து கிளி போல் இருக்காதுங்க. கிளி தான் எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கும். கழுகு வந்து அது நான் பார்த்ததில்லை. அது வந்து ஒன்லி செயல் தான். அது வந்து வானத்தையே தொடக்கூடிய வல்லமை படைத்தது. கிளியால் வானத்தை தொட முடியாது. அப்போது நீங்கள் பேச்சை குறித்து செயலை கவனிங்க. உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு வீடு. வடகிழக்கையும் சரி பண்ணுங்கள், பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படும். கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா திருவொற்றியூர் வடிவுடையம்மன் ஒரு அற்புதமான கோயில். நேரம் கிடைக்கும்போது சும்மா போயிட்டு வாங்க. பரிகாரம்லாம் கிடையாது. நல்லது நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்கள் வனிதா பேசுகிறோம் மேடம், தஞ்சாவூர்லேருந்து. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க. உங்கள் பேர் என்னம்மா? வனிதா சார். வனிதா, சொல்லுங்க வனிதா. நாங்கள் புதுசாக இப்போ தான் வீடு கட்ட போகிறோம். சரி வனிதா. கிழக்கு பார்த்த வீடு. அதுக்கு போர் எந்த பக்கம் போடணும்? எவ்வளோ ரூபாய் கட்ட போகிறீங்க வனிதா? சார், எவ்வளோ ரூபாய் கட்ட போகிறீங்க? ரூபாயா? இல்லை, எவ்வளோ ரூபாய் கொடுத்து அந்த வீடு கட்ட போகிறீங்கம்மா? கான்ட்ராக்ட்ல நாங்கள் தான் வாங்கி கொடுத்துலாம் கட்டுற மாதிரி. இல்லை, அதான் எவ்வளோ ரூபாய்? அது ஒரு 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம்? 10 லட்சம் ரூபாய்க்கு. 10 லட்சம் ரூபாய்க்கு. இந்த வாஸ்துன்றதுல நம்பிக்கை இருக்கா வனிதா? கொஞ்சம் இருக்கு. அதாம்மா, கொஞ்சம் இருக்குன்னா நீங்கள் பார்க்காதீங்கம்மா. இல்ல அதனால தான் இப்ப கேக்குறேன் உங்ககிட்ட. இல்ல கொஞ்சம் இருக்குன்னா இந்த வாஸ்துல நீங்க கவனம் செலுத்தாதீங்க. ஏன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க கட்டிங்க. எனக்கு ரொம்ப இருக்கு, இந்த வாஸ்து வந்து ஒரு மனிதனோட லைஃபை மாற்றும், அது மாற்றும் வல்லமை கொடுத்தது வந்து படைத்தது. கட்டினதுக்கு அப்புறமா அதை பார்க்க கூடாது இல்ல, அதுக்காக தான். அதாம்மா, அப்ப என்ன பண்ணணும் வந்து, இப்போ நீங்க வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே தடுப்பூசி வந்து ஒரு மாசத்துக்கும் போட்டு வருவீங்க இல்லையா? மொத்தமா போட்டுப்போமா? கண்டிப்பா. அப்போ என்ன பண்ணணும்னா வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பர்ஃபெக்டான ஆண்டாள் வாஸ்து கன்சல்ட்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அந்த வீடை வந்து நீங்கள் வடிவமைக்கும் போது அவங்க உங்களுக்கு லைஃப் லாங் வந்து துணை இருப்பாங்கம்மா. அதாவது தவறு நடக்கிற பட்சத்தில் நான்லாம் அந்த சப்ஜெக்ட் விட்டு வெளில போயிடுவோம்மா. மறுபடியும் வந்து டிவியில் உட்காந்துட்டு வாஸ்துன்னு எனக்கு தெரியும், என் கூட 100 பேர் இருக்காங்களாம் நான் சொல்ல மாட்டேன். அப்போ ஜெயிச்சவங்க நல்ல வாஸ்து வல்லுநர்கள் வந்து நீங்கள் வந்து கூப்பிடுங்க. தஞ்சாவூரில் வந்து தஞ்சை ராஜான்னு சொல்லிட்டு பெரிய ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் இருக்கார், ராஜாப்பான் இருக்காங்க. நீங்கள் வந்து திருத்துறைப்பூண்டில். ஸோ நீங்கள் தயவுசெய்து வந்து முதல் விஷயம் நீங்கள் வந்து நல்ல வாஸ்து கன்சல்ட்டில் அந்த இடம் சரியான்றதை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியம். அதை எங்கேஜ் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போர் லொக்கேஷனை பார்க்கலாம்.
இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வடகிழக்கில் போர் போட்டுக்குமா. நன்றி, வணக்கம், வாழ்வுடன் வனிதா. அழைப்பிற்கு நன்றி சார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ரொம்ப நெகிழ வைத்த வாஸ்து அனுபவம் பகிர்ந்துக்கோங்க சார். இது நிறைய சொல்லலாம். எனக்கு நான் அதில் ஒரு சின்ன விஷயங்களை நான் சொல்கிறதுக்கு ஒரு காரணங்க இருக்குது. ஒரு கிளையண்ட் நலம் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாரு வேலூரில். சொக்கலிங்கத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் வச்சு பார்த்துட்டு 3ஆவது நாள் இறந்து போய்ட்றாரு. அப்போ சோழிங்கநல்லூரில் ஒரு அவர் யாருன்னே தெரியாது. என்னோடய ப்ரோக்ராம் பார்க்குறதானா வேறு ஒரு டிவியில் பண்ணப்போ வேறு ப்ரோக்ராம் பார்க்குறது தான் அவருடைய வேலையே. அவர் இறந்தப்புறம் அந்த தகவல் சொல்கிறாங்க, அப்பா பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரே ஆள் நீங்கள் தான், கொஞ்சம் சாவுக்கு வர முடியுமான்ட்டு. அந்த நம்பர் லைவில் பண்ணும்போது 100 கால் வந்துட்டு தான் அவங்க நம்பர் மிஸ் ஆகிடுது. இன்னி வரைக்கும் அந்த வீட்டுக்கு போக முடியல. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதில் கற்பகம்னு ஒரு லேடி, அவங்க எப்படின்னா இறக்க முன்னாடி தாலி சொக்கலிங்கத்துக்கு கொடுத்துட்டு 10,000 ரூபா பணத்தை காமாட்சி அம்மன் உண்டியில் போட்டு தாலி ஆண்டாள் கோயில் தங்க விமானத்துக்கு போகணுன்ட்டு அப்படி சொல்லி இறந்தவங்களும் உண்டு. இதில் எல்லாத்த விட பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் பிரம்மகுமாரிகள் சங்கம் எல்லாம் தெரியும். ஒரு நைஸ் ஃப்ரெண்ட் அதோட ஹெட்டு உமான்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை இருக்காங்க. அவங்க என்னை ஒரு நாள் கூப்பிட்டு எங்கள் இடத்துக்கு வாஸ்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு. இவங்களே சாமியார் எதுக்கு இவங்க வாஸ்து பார்க்கணுன்னு ஒரு கிண்டலாக தான் போகிறேன். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற லேடிஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்குது, இது வாஸ்து தான் காரணன்றது உங்கள் நிகழ்ச்சி மூலமாக தெரியுது, ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பணம்லாம் கொடுக்குறாங்க. அப்போது அந்த அம்மாவை பற்றி நான் என்ன கேள்விப்படுறேன்னா, பெங்களூரில் இருக்க 10 பெரிய கோடீஸ்வரங்கள ஒருத்தவங்களோட பொண்ணு தான். அவங்க சொத்து சுகம் வேணான்னு சொல்லி விட்டுட்டு அந்த பிரம்மகுமாரில் இருந்துக்கிட்டு தாங்க கூட இருக்கவங்க நல்லா இருக்கும்னு நினச்ச ஒரு இடம் தான் என்னை நெகிழ வைத்தது. அப்போ அவங்க இதை நம்பிக்கை இருக்க நம்பிக்கையிலாம் அப்பாற்பட்டு அந்த சப்ஜெக்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இது பண்ணும்போது நம்மளை நம்பி வந்தவங்களும் நல்லா இருக்கணுன்றது ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் இதை மாதிரி ஒரு ஆட்கள் இப்போ நிறைய ஒவ்வொரு ஊர்லேயும் அம்பிகாக்களும் சுமதிகளும் சாந்தி போன்ற ஆட்களும் இருக்காங்க. அதாவது அவர் அண்ணனாக பாவித்து நிறைய விஷயங்களை எங்கிட்ட நிழலாக சொல்லக்கூடிய ஆட்கள். ஸோ இவங்கெல்லாம் நான் பெற்ற பெரிய விஷயம். அதாவது லைஃப்பில் ஒவ்வொரு கிளைண்ட்டுமே எனக்கு நெகிழ வைக்கக்கூடிய கிளைண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். கேட்கும் போதே எங்கள் மனதை உருக வைக்குது சார். நேரணிப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், யார் பேசுறீங்க சார்? அங்க இருந்து காசி சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. காசி ஐயா வணக்கம். வழமுனை எங்கேருந்து பேசுறீங்க சார்? பூந்தமல்லி, சென்னை பூந்தமல்லி இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க ஐயா. ஐயா, நான் 600 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டியிருக்கேன். சரி. அது தெற்கு பார்த்த மாதிரி இருக்கு. ஆனால் நான் தெற்கு பார்த்து ஒரு கேட்டும் அதுக்கு பின்னாடி இன்னொரு கேட் வச்சு சின்ன டோர் ஓபன் பண்ணி ஒரு 3 அடி நீட்டுக்கு அப்படியே நடப்பாத மாதிரி விட்டுட்டு கிழக்க பார்த்து மாதிரி மெயின் வாஸ்கால வச்சு இப்போ கட்டி இருக்கிற வீடு. சரி. இப்போ ஒரு 3 வருஷம் ஆயிப்போச்சு நான் கட்டி. எனக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாத இருக்குது. இப்பதான் கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆச்சு. அதுக்கு முன்னால வீட்டுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேற குடும்பம் கஷ்டப்படும்போது இப்போ வேற என்ன செய்ய முடியும்? இல்ல என்ன செய்யணும், என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? ஆமா சார். இல்ல என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல கொஞ்சம் கடன் தீராது இருக்குது. அந்த கடன் தீராதுக்கு எதெல்லாம் வாஸ்துனால எதெல்லாம் ப்ராப்ளமானு கேட்கணும். இல்ல வாஸ்துனால ப்ராப்ளம்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை ஐயா. வாஸ்து தான் காரணம் அப்படின்னு நம்பி நீங்க கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்லலாம். வாஸ்து தான் காரணம் நம்பி நீங்க கேட்குற பட்சத்தில் உங்களோட தென்மேற்கும் வடமேற்கும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வீட்டில் நீங்க இருக்கீங்க. அது இதெல்லாம் சிம்டம் சார். விபத்துன்றது ஒரு சிம்டம். அடுத்த கட்டம் இதை விட பெரிய தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணீங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் காசி ஐயா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. வாஸ்து மட்டுமா, அற்புதமான ஆன்மீக தகவல், பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை, வாழ்க்கைனா என்ன, அதற்குரிய தத்துவங்களும் விளக்கி சொன்னீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. இன்றைக்கு ஆண்டாளோட ஒரு பேரை சொன்னேன். அதுக்குள்ளே ஒரு பெருமாளை அடக்கம்ட்டு அந்த வார்த்தை என்னன்றதான் இன்னைக்கு கேள்வி. பதில் சொல்லுங்கள். போன வாரம் யார் சலகரம் பெற்றாங்க, இன்றைக்கி யார் பெற போகிறாங்கன்றதை அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அடுத்த திங்கட்கிழமை உங்களுக்கு குங்குமம் பற்றி அந்த பொட்டு வைக்கிறத பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி. ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்கலம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி இங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. ஜெய்ஹிந்த். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி.
ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு சுபத் திருமுருகன் சென்சே அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம் சார், இறை வணக்கத்தோட நிகழ்ச்சியை சிறப்பா துவங்குவோமா? சரி. தோலும் துகிலும் சுருளும் தோலும் துகிலும் வளையும் சுருள்தோடும் பால்வெண்ணெய் நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடையானை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. அப்பா சுப்பிரமணியன், அம்மா புஷ்பகாந்தி அம்மாள், எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த வடிவேல் தாத்தா அவர்கள், எனக்கு குருவாக மானசீக குருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ முருகபூஷணம் அவர்கள், திருமதி முருகபூஷணம் அம்மாள், எனக்கு இந்த வாய்ப்பை தேடித்தந்த மதிப்புக்குரிய சிவகுருநாதன், மாமேர் தியான நிலைய நிர்வாகி சிவகுருநாதன், மற்றும் புதுயுகம் வாய்ப்பளித்த புதுயுகம் டிவி, ஜோதிட ரீதியாக என்னுடைய தொடர்பு கொள்ள இருக்க வேண்டிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் பாதமலர்கள் எல்லாம் பொன்மலராக போற்றி வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். சார், ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிவியலா ஆன்மீகமா? ஜோதிடம்ன்றது ஆன்மீக ரீதியாக இறைவன் மூலமாக சித்தர்களுக்கு முனிவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டு அது மக்களை அடைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், அறிவியல் பூர்வமான விஷயம் ஜோதிடம். ஆன்மீக ரீதியாக அறிவியலை சொல்லப்பட்ட விஷயம். வந்த பாதை ஆன்மீகம்தான், இறைவன் மூலமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் சித்தர்கள் மூலமாக முனிவர்கள் மூலமாக சொல்லி அதன் மூலமாக மக்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருந்துகள் மாதிரி ஜோதிடமும். ஜோதிடம்ன்றது முழுக்க அறிவியல் சார்ந்த விஷயம். 100% ஜோதிடம் அறிவியல் தான். அஸ்ட்ராலஜி இஸ் வெரி குட் சயின்ஸ். அஸ்ட்ராலஜர் இஸ் நாட் சயின்டிஸ்ட் so many time. கண்டிப்பா ஜோதிடம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தை ஆதியாகவும் அறிவியலை அந்தமாகவும் கொண்டது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஐயா நமஸ்காரம். ஐயா நமஸ்காரம். ஆத்மா நண்பருக்காக கேக்குறேன். சொல்லுங்க ஐயா. என்னுடைய நண்பருக்கு 60 வயசாச்சு. அவருடைய மனைவி ரொம்ப இப்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. சரிங்க. அவங்க குடும்பத்துல பல இன்னல்கள். ஆனா அவர் நல்ல நண்பர் எனக்கு. ஐயா, உங்க நண்பருடைய பெயர் சொல்லுங்க ஐயா. நண்பருடைய பெயர் முனிராஜன். டேட் ஆஃப் பர்த்? அவங்களுடைய மிஸ்ஸஸுக்காக தான் நான் கேக்குறேன். அந்த அம்மாவோட பிறந்த தேதி 11/10/57. பிறந்த நேரம் ஐயா? பிறந்த நேரம் காலையில 5:05 வெள்ளிக்கிழமை. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னங்க ஐயா? கார்த்திகை 2வது பாதம். ஓகே. உடல் நல குறைவு குறித்து கேட்கணும் இல்லீங்களா ஐயா? இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஏற்கனவே பல சோகம் ஏற்பட்டு போச்சு. ஓகே ஐயா, கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா அவர் வாழ்க்கையே வெறுத்துட்டாரு. அந்த அம்மா பேர் நிர்மலா. பச்சை பேரு அனந்தலட்சுமி, கூப்பிடுற பேரு நிர்மலா. ஐயா, நிர்மலா அம்மாவுக்கு இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்கு. ரிஷப ராசி. அவங்க கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதம். ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கு. அவங்களுக்கு பாக்கியாதிபதி அஷ்டமாதிபதி சனின்றதுனால அவங்களுக்கு தற்சமயத்துக்கு சனியினுடைய தாக்கத்தினால இந்த நோய் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஆபத்து எதுவும் கிடையாது. அவங்களுக்கு டிசம்பர் மாதத்துக்கு பிறகு இதுலேருந்து ரிலீஸ் ஆக தொடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் குடும்பமே ரொம்ப நல்ல நிலைமைக்கு வரும். இப்போ அவங்களுக்கு வந்திருக்கிற நோய், அவங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களும் இந்த நோயோடு முடிஞ்சிடும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. யார் பேசுறீங்க? நான் சாந்தகுமாரி பேசுறேங்க. சாந்தகுமாரி அம்மா, சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக தான் மேடம், திருமணத்துக்காக ஐயாட்ட கேட்போம். ஓகே. அவங்க பெயர் சொல்லுங்கம்மா. தீபிகா. டேட் ஆஃப் பர்த்? 1/3/89. பிறந்த நேரம்? புதன்கிழமை இரவு 8:45. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, கன்னியா லக்னம். ஓகே. திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நடக்கும், எப்படி வரன் அமையும்? அம்மா, தீபிகாவுக்கு இப்போ கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்குது. சரிங்க சார். இந்த நேரத்தில் அவங்களுக்கு திருமணம் சுலோ ஆகிறது தான் நல்லது. லேட் ஆகுதுன்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம்.
ஸ்லோ ஆகிறது தான் இந்த நேரத்துக்கு நல்லது. சனி பெயர்ச்சி அதாவது இந்த டிசம்பருக்கு மேலே இதனுடைய பவர் கொஞ்சம் கம்மியாகும். டிசம்பர்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே தீபிகாவுக்கு திருமணம் நல்ல முறையில் முறையான திருமணம் கூடும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கும்பகோணத்துலேருந்து செபஸ்டியன் ராஜ். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்கணும் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 29/11/77. பிறந்த நேரம்? செவ்வாய்க்கிழமை காலை 8:40. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? வேலை ஒண்ணு சரியில்லை, வெளிநாடு சொல்லலாமாங்க. ஓகே சரி, இப்ப கருத்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்காங்க. அதனால அஷ்டார்த்தம சனின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து தொழிலில் சில தடைகள் எங்கே இருந்தாலும் ஏற்படும். அதனால வந்து வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறதுனா எடுங்க, அது தப்பு இல்லை, நல்லபடியாக போகும். ஆனால் நீங்கள் யாரையாவது ஒருத்தவங்களை சார்ந்து தான் தொழில் பண்ணுற மாதிரி சூழ்நிலை தான் மிதுன ராசிக்கு வரும். மிதுனம்னு சொன்னாலே அது ரெட்டை குழல் ஊதும் குழந்தை தான் மிதுனத்துடைய எம்ப்ளமே, ஜெம்னி. அதனால் நீங்கள் வந்து தன்னந்தனியாக நிற்கிறத விட யாரையாவது சார்ந்து நிற்கிறது தான் நல்லது. வெளியூர் பயணம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. போயிட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வத்தை வணங்கி குலதெய்வத்துக்கு வேண்டுதல் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. அழைப்பிற்கு நன்றி ஐயா. பொதுவாகவே சொல்லுவாங்க, சளி பிடிச்சாலும் கஷ்டம், சனி பிடிச்சாலும் கஷ்டம் அப்படிம்பாங்க ஐயா. சனி பகவான் அப்படின்னாலே மக்கள் மனதுல வந்து ஒரு பயம் வருது இல்லையா? அது வரைக்கும் கோவிலுக்கு போகாதவங்க கூட சனி பயிற்சி அந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னாக்க சனிக்கிழமை கண்டிப்பா கோவில்ல இருப்பாங்க. இவ்வளவு பயம் தேவையா? இதற்குரிய பரிகாரம் என்ன? இப்போ சனின்றது வந்துங்க 9 கிரகங்களில் நவக்கிரகங்களில் வந்துட்டு 8 கிரகம் பார்வதி தேவியினுடைய கண்ட்ரோலில் இருக்குதுங்க. சனி வந்து 9 பார்வதி தேவி தான் நவக்கிரக நாயகி. 8 கிரகம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால சனின்ற ஒரு கிரகத்தை மட்டும் சிவன் தன்னுடைய கையில் வச்சுட்டார். அதனால தான் 9 கிரகத்துக்கும் ஈஸ்வரன் என்ற பேர் கிடையாது, சனிக்கு மட்டும் ஈஸ்வரன் என்ற பேர் அதனால தான் இருக்குது. இந்த 8 கிரகத்துக்கு என்ன பவர் உண்டோ அத்தனை பவர் சனி ஒருவருக்கே உண்டு. இந்த 8 கிரகமும் கொடுத்தாலும் கெடுக்கணும்னு நினச்சா சனி கெடுத்துருவார். இந்த 8 கிரகமும் கெடுக்கணும்னு நினச்சாலும் சனி ஒருவர் காப்பாற்ற நினச்சா காப்பாற்றிடுவார். அதனால் சனி ஈஸ்வரன் அப்படின்ற வார்த்தையை வந்து அதனால தான் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப வெயிட் பிளானட், ரொம்ப பவர்ஃபுல் பிளானட், அது மேலே ஒரு பவரே இல்லை. ஆனால் அந்த சனி ஒரு மனிதன் வாழ்க்கையில் வரும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் மனசு ரீதியாக உடல் ரீதியாக அவன் பியூரிஃபை ஆகிறதுக்கான அற்புதமான டைம் சனியோடைய வேலை தான். அதில் தான் எல்லாத்தையும் மனிதன் புரிந்து கொள்கிறான். அப்போ சனி வர்றது நல்லது, ஆனால் அதை பார்த்து பயப்படுறது தான் நல்லதில்லை. அதற்குரிய பரிகாரங்கள் என்ன சார்? கண்டிப்பாக இருக்குதுங்க. சனி ஒருத்தவங்களுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னால் சனீஸ்வரனே நேரடியாக போய் வணங்குறது ஒரு விதத்தில் நல்லது. சனிக்கிழமை நேரங்களில் சிவன் கோயிலில் போயிட்டு பூஜை பண்ணுறது, இல்லை பெருமாள் கோயிலில் போய்ட்டு பூஜை பண்ணுறது. ரெண்டாவது வந்து அன்னதானங்கள், யாருக்காவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிஃபனோ காப்பியோ அன்னதானங்கள் வாங்கி கொடுக்கறது. அப்படி கொடுக்கும்போது அந்த சனியினுடைய பவர் 10% குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் சிறந்த வழி. வாழ்க்கைனா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரு குரு தான் சனி போல ஒரு பியூரிஃபை பிளானட் கிடையவே கிடையாது. கண்டிப்பா ஐயா. சனியை வணங்கும் முறைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதை குறித்து தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, யார் பேசுறீங்க? விஜயா பேசுறேங்க. விஜயம்மா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கிறேன். அவருடைய பெயர்? பேருங்க பரத்குமார். டேட் ஆஃப் பர்த்? 22/3/28. பிறந்த நேரம்? ஞாயிற்றுக்கிழமை 7:20. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? தனுஷ் ராசி, பூராட நட்சத்திரம். என்னமா கேட்கணும் உங்க மகனுக்காக? அவன் எப்படி இருக்குன்னு பார்த்து எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். இப்போ வந்துங்க பரத்குமாருக்கு 7 சனி நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் வேலை வாய்ப்புகள் அமையிறது, அவங்க நல்லா ஸ்டடி பண்ணி பேரண்ட்ஸ் கூட ஒத்துழைச்சி போகிறது, அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். வேலை அப்படி செய்துக்கிட்டு இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் அவங்களுக்கு தடைகளோ மன ரீதியான குழப்பங்களோ இருக்கும். அவங்க வந்து இது போல் நேரங்களில் தான் பல விஷயத்தை புரிந்து கொள்றதுக்கான நல்ல டைமு. முதல்ல இப்போ பரத்குமாருக்கு தேவை வந்து ஒபீடியன்ட். பேரண்ட்ஸுக்கிட்டையும் வேலை செய்கிற இடத்துலையும் அவங்க நல்ல ஒரு மன அமைதியோட கீழ்ப்படிஞ்சு போயிட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம். அவங்க இருந்தாலும் அவங்க சென்னையாக இருந்தால் திருவெற்றியூரில் உள்ள வடிவுடையம்மனை வழிபடுறது நல்லது. அப்படி வெளியூராக இருந்தால் முருகனை வழிபடுறது நல்லது.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு சுபத் திருமுருகன் சென்சே அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் பூந்தமல்லில இருந்து காயத்ரி பேசுறேன். காயத்ரி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம் பேசணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? 28/6/1986. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் சனிக்கிழமை மாலை 6:30. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி மேம். காயத்ரிமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேம், நான் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? கண்டிப்பா. சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். காயத்ரிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்கு வந்துட்டு இப்போ குரு 7ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருக்கிறாரு. அதனால் வந்து இப்போ அரசு தேர்வுகள் எழுதுறது நல்லது. எக்ஸாம் எழுதியிருந்தால் அந்த எக்ஸாமில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். அரசு சார்ந்திருக்கிற தேர்வுகள் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். ரெண்டாவது, டெய்லி காலையில் எழுந்து கடவுள், சாமி படம் அல்லது அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள், வணக்கம் சொல்லுங்கள். ஈஸியாக எல்லா விஷயமும் நடந்துடும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மலர்கொடி பேசுறேங்க மேம். மலர்கொடியம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காண்டி. அவங்க பெயர்? ராகவி. டேட் ஆஃப் பர்த்? 3/6/2009. பிறந்த நேரம்? 11:45. மதியமா இரவாமா? மதியம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு உங்க மகளுக்காக? சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது. ஓகே அம்மா, கவலையே படாதீங்க. இப்போ சார் இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ராகவி கிட்ட வந்துங்க, ராகவி கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம் வந்து கன்னிராசிலையும் வரும், துளாராசிலையும் வரும். அப்படி கன்னிராசியில் வரக்கூடிய பெண்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸினுடைய கோஆப்ரேஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் அது வந்து அதனுடைய போக்கில் விட்டு அமைதிப்படுத்தி தான் அதை வந்து கொண்டு போகணும். அதை வந்து ரூல் போட்டால் கண்டிப்பாக அது ஒத்து வராது. சித்திரை நட்சத்திரன்றது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம். அவர் அசுர குரு முருகன். அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கோபத்தையும் பிறகு அன்பையும் காட்டக்கூடிய ஒரு சாமி. அதனால் வந்து கோபத்தை குறைச்சிட்டு அன்பை செலுத்தி அப்புறம் தான் அதை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரணும். நீங்கள் முதல்ல அதுக்கிட்ட அன்பாக நடந்துக்கங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். அழைப்பிற்கு நன்றி. சார், சனி பகவானை வழிபடும் முறை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க சார். அதாவது பொதுவா என்ன சொல்வாங்கன்னாக்கா, சனி பகவானை வந்து நேர நின்று வணங்கக்கூடாது, சைட்ல திரும்பி நின்றுதான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் தாற்பயம் என்ன? இது உண்மைதானா? அதாவது சனி வந்து அந்த ஒரு சாமியை இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த சாமியினுடைய பார்வை நம்ம மேலே படணும், அவருடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ சனி வந்து ஒரு பவர்ஃபுல் கிரகம், ஒரு கெட்ட கிரகன்ற மாதிரி ஜனங்க மத்தியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் நம்மளை பார்த்துட்டாருன்னா அதனுடைய தாக்கம் நம்மளுக்கு கெட்ட பலன் வந்துடும், ஒரு பயம். அப்படி கிடையாது. சனியும் எல்லாதுற மாதிரி ஒரு சாமி தான். நீங்கள் அவங்கள எந்த ஒரு பயமும் இல்லாமல் அணுகி உங்களுடைய உண்மையான மனசை அவர்கிட்ட வைக்கும்போது எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். பலரது பயத்தை போக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் பெரம்பூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். பெரம்பூர்ல இருந்து யாருமா பேசுறீங்க? கோகிலா மேடம். கோகிலாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். அவங்க பெயர்? லைஃப் எப்படி இருக்கும்? கண்டிப்பாமா. மகளுடைய பெயர் சொல்லுங்கம்மா. மகளுடைய பெயர்? சுபாஷினி. டேட் ஆஃப் பர்த்? 4/6/2000. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 4:20. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். ஓகே. படிப்பு மற்றும் எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சரி, இப்போ கணித்து சொல்லுங்க. பிளஸ் 2 எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா மேடம். அதனால எப்படி இருக்கும், என்ன அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் தான். சுபாஷினிக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். தேங்க்யூ மேடம். சுபாஷினிக்கு இப்போ வந்து கன்னிராசி அதாவது ஹஸ்த நட்சத்திர கன்னிராசிக்கு இப்போ வந்து ஜென்ம குரு நடக்கிறதுனால 4/8/2000 மேடம் பிறந்த நேரம். அஷ்டம இப்போ வந்து ஜென்ம குரு நடக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம், பாதகமான முடிவுகளை தரமாட்டார். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கான்சன்ட்ரேஷனில் கொஞ்சம் குறைபாடு இருக்குது பாப்பாவுக்கு. அதனால் வந்து அமைதியாக உட்காந்து பாப்பா படித்தாங்கன்னா
நம்பிக்கை அதிகபட்சமாக வைக்கணும். பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு ஆசோலேஷன் மைண்ட் இருக்கும். அவங்க வந்து நல்ல நிலையாக மனசை வந்து நான் கண்டிப்பாக வெற்றி இதில் நான் 200க்கு 200ன்ற நம்பிக்கையோடு அவங்க கொண்டு வரணும். அந்த பிலீவை வந்து அம்மா உருவாக்கணும். அம்மா கிட்ட தான் கொஞ்சம் குறைபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வந்து ஒரு நல்லா படிக்கலை போகலன்ற மாதிரி கொஞ்சம் பேசக்கூடாது. நீ நல்லா படிப்பை கண்டு உன்னோட நீ படிக்கல வேறு யார் படிக்க போகிறாங்கன்ற மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். நல்லா வருவாங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு சுபாஷினிக்கு. இது வந்து இவங்களுக்கு மட்டும் இல்ல, பரீட்சை எழுதுற குழந்தைகளின் எல்லாருக்கும். ஆமா, கண்டிப்பா அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி தான் அந்த பேச்சே இருக்கணும். நிச்சயமாக. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மதுரை மாவட்டத்துல இருந்து நாகலட்சுமி பேசுறேன் மேடம். நாகலட்சுமி அம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க அப்பாக்காக கேட்கணும் மேம். அவருடைய பெயர்? எம் லட்சுமணன், 8/4/1968 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 7:35 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம். என்னமா கேட்கணும் உங்க அப்பாக்காக? அவர் உடல் ஒரு 2 இடத்துல காசு வர வேண்டியது இருக்கு மேம், அது கிடைக்குமா என்ன ஏதுன்னு கேட்கணும். கண்டிப்பா சரிப்பதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். லட்சுமணன் ஐயாவுக்கு கடகராசிக்கு இப்போ வந்துட்டு குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல சுமூகமான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான நேரம் இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அவங்கள்ட்ட வந்து அமைதியான முறையில் அணுகும்போது தான் அந்த பலனே கிடைக்கும். ஏன்னா கடகம் வந்து சந்திரனுடைய ராசின்றதுனால ஃபஸ்ட்டு தோல்வி வந்து ஒரு அப்புறம் வெற்றி வரும். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு ராசி அது, நட்சத்திரம் கடகம். அதனுடைய ராசிநாதன் சந்திரன் தேய்ந்து தேய்ந்து வளரக்கூடியவர்ன்றதுனால அப்போ ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருவாரூரில் இருக்கிற ருணவிமோசனர் சாமியை வேண்டிக்கங்க சிவனை. அந்த கடன் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் 2 தவணையாக உங்களுக்கு வந்துடும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, ரமேஷ் பண்டட்ல இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன மேடம்? உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 1978. தேதி மற்றும் மாதம்? தேதி வந்து இங்கிலீஷ் தமிழ் தெரியா மேடம்? இங்கிலீஷ் சொல்லுங்க சார். 2/5. ஓகே. வருடம்? 1978. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து மேடம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கும்ப ராசி, நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேரேஜ் இது வரைக்கும் ஆகல மேடம், என்ன காரணம்னே தெரியல. ஓகே சார், கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சரி மேடம். கும்பராசிக்கு இப்போ வந்துட்டு 10ஆம் இடத்துல வந்து ஜீவனஸ்தானம் 10ஆம் இடத்துல வந்து பாக்கியஸ்தானத்தில் வந்து சனி இருக்கிறதுனால தொழிலில் தடைகள் இருக்கும். பொருளாதாரம் நார்மலான நிலையில் இருக்காது. கையில் அப்படி காசு வந்தாலும் பற்றாக்குறையாக ஆகிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து திருவாரூர் நீங்கள் வந்து பண்ருட்டின்னு சொல்கிறதுனால திருவதியில் இருக்கக்கூடிய சிவனை வந்து நீங்கள் தவறாமல் ஒரு சனிக்கிழமையும் போய் வழிபடுங்க. இந்த பிரச்சனை 2 தடவை போனதுமே தீர ஆரம்பிச்சிடும். அழைப்பிற்கு நன்றி சார். வாழ்க்கையில எல்லாருமே வந்து வெற்றியை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு சில பேருக்கு அது சட்டுன்னு கிடைச்சிடுது, ஒரு சில பேருக்கு அது வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த வெற்றி பெறுவதற்கான வழிமுறை ஜோதிட ரீதியாக எங்களுக்கு சொல்லுங்க சார். ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் நல்ல பிரமாதமான வெற்றி அடையணும்னு சொன்னாக்கா, வெற்றி அடைகிறவங்களுக்கும் தோல்வி அடைகிறவங்களுக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் என்ன? வெற்றி அடைகிறான், ஒருத்தன் தோல்வி அடைகிறான். நடுவில் என்ன 2 பேருக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கண்டினியூட்டி, முயற்சி, அதில் வந்து தோல்வி அடைகிறவன் விட்டுடுறான். வெற்றி அடைகிறவன் தொடர்ந்து போயிட்டே இருக்கான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு இறைவன் வச்சிருக்கிறார். ஒரு சில பேருக்கு தண்ணியை 10 அடி இடத்துல வச்சிருக்கிறார். ஒரு சில இடத்துல 1500 அடி 700 அடி ஆழத்தில் வச்சுருக்கார். தண்ணி பொதுவாக கிரவுண்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது. இவன் ஒரு 20 அடி போட்டுட்டு தண்ணி இல்லைன்னு வந்துடுறான். கண்டினியூட்டி, தொடர்ச்சி, கண்டிப்பாக நான் வெற்றி அடைவேன்ற பிலீவ் மட்டும்தான் ஒரு மனிதனை வெற்றி அடைய வைக்கும். ஜோதிடர்கள் அந்த நம்பிக்கையை கஸ்டமருக்கு உருவாக்கணும். அதுதான் என்னுடைய கான்செப்ட். அதுதான் கண்டிப்பா. அதான் முன்னோர்கள் சொல்வாங்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்வாங்க இல்லையா? தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க?
என் பேர் வந்து சோமு, சென்னையில இருந்து பேசுறேன். சோமு சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 1997. தேதி மற்றும் மாதம்? 8ஆம் தேதி 10ஆம் மாசம், வேலைக்கிழமை 7:30 மேடம், மார்னிங். ஓகே, உங்க ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி கும்பராசி, நட்சத்திரம் தெரியாது. பரவாயில்ல. சோமு சார் என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? சொந்த வீடு வாங்கணும், அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை பத்தி கேட்கலாம். ஓகே சார், கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் பேக்ல வந்து ரொம்ப பைசா கையில இருந்தது. ஓகே, இப்போ எந்த பைசா கையில இருந்ததோ அந்த இப்போ ₹1 கூட இல்லாத அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை பத்தி கேட்கலாம். புரியுது சார், கவலைப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா சோமுக்கு இப்போ வந்து 10ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார். கும்பராசிக்கு 10ல் சனி இருக்கார். 10ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய பாக்கியத்தையும் சொத்துக்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால அது வந்து பொருளாதார ரீதியான விரயம் ஏற்பட்டிருக்குது. அது கிரக ரீதியாக நடந்திருக்குது. அது கையை விட்டு பொருள் போயிடுதுன்ற கவலையை முதல்ல நீங்கள் விட்டுடணும். அதை விட்டுட்ட பிறகு தான் சம்பாதிக்கணுன்ற எண்ணங்களே உங்களுக்கு வரும். ஒன்றை இழந்துட்டோம் அதிலே உங்கள் மைண்டு நின்றுடக்கூடாது. நீங்கள் மறுபடியும் பெறுவோம் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் மாறணும். உங்களுடைய எண்ணம், வாழ்க்கையினுடைய லட்சியம் ஒரு வீடு வாங்கணுன்றது. நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், 2017 நான் வீடு வாங்க போகிறேன், நான் வீடு பார்க்க தொடங்கியிருக்கிறேன் நீங்கள் சொல்ல என்றைக்கு தொடங்குறீங்களோ அன்றைக்கே இறைவன் உங்களுக்கு தேவையான செல்வங்களை கொடுக்க தொடங்கிடுவார். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருவுடையம்மனை போயிட்டு வழிபட்டிங்கனாக்கா, சென்னைன்றதுனால திருவுடையம்மனை வழிபடுங்க. அவங்களுக்கு தேவையான வீடு வாங்கிறதுக்கான பொருளாதாரத்தை தருவாங்க. நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். யாருமா பேசுறீங்க அங்க இருந்து? கவிதான் பேசுறேன் மேடம். கவிதாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க கணவருக்காக கேட்கிறேன் மேடம். அவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 23/10/71 மேடம். பிறந்த நேரமா? 11:45 இரவு மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? விருச்சக ராசி, கேட்ட நட்சத்திரம் மேடம். அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, வீடு கட்ட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருடைய பேருங்கம்மா? அவர் பேர் செந்தில்குமார் மேடம். பூர்வீக சொத்தும் கிடைக்க மாட்டேங்குது. கவிதாமா கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு தற்சமயம் 7.5 சனி, ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப கடுமையான ஒரு பீரியடு. இந்த நேரத்தில் உடம்பு ஆரோக்கியம், மன ரீதியான குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படும். பூர்வீக சொத்து இந்த நேரத்தில் அவங்க கைக்கு கிடைச்சாலும் அது கையை விட்டு போகும். கிடைக்காம இருக்கிறது தான் நல்லது இப்போ. ஏன்னா இந்த நேரத்தில் எந்த சொத்துக்கள் ஒரு மனிதன் கையில், விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் உள்ள மனிதன் கையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கைமாறக்கூடிய இல்லை அழியக்கூடிய டைம் இது. அதனால் பூர்வீக சொத்து வந்தால் அதுக்கும் அதான் நிலைமை. அதனால் பூர்வீக சொத்து சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே டைமில் நீங்கள் ஒரு நல்ல வீடெல்லாம் வாங்குங்க, சொத்துக்கள் வாங்குகிற வாய்ப்பு இருக்குது. செந்தில்குமாருக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை மன ரீதியாக தான் இருக்குது, உடல் ரீதியாக இல்லை. அதனால் நீங்கள் மனசை ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற நோய் தானாக குணமாயிடும். நீங்கள் அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ரவிக்குமார் பேசுறேன் மேடம். ரவிக்குமார் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 17/4/1970 மேடம். பிறந்த நேரம்? காலை 4:06 மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? சிம்ம ராசி, மக நட்சத்திரம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? தொழில் நல்லா நடக்கணும், கடன் விடுபட மேடம், முடியுமான்னு சொல்லி ராசி. ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ரவிக்குமாருக்கு இப்போ வந்து அஷ்டார்த்தம சனி நடக்குது. சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தொழிலில் சில தடைகள் இருக்கிறது இயல்பு தான். ஆனால் அதை நினச்சி கவலைப்படாமல் தைரியமாக நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் மேலே முயற்சி, நல்ல நம்பிக்கை வச்சு தொழிலை பண்ணுங்கள். சனி வழிபாடு நீங்கள் வந்து சனிக்கிழமை போயிட்டு சனியை வழிபடுறது நல்லது. அஷ்டார்த்தம சனியும் அஷ்டம சனி 7.5 சனி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லானது தான். அதனால் வந்து இந்த டைமில் நீங்கள் சனி வழிபாடு, சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறந்த கை கொடுக்கும். பண்ணுங்கள், தொழில் நல்லா வந்துடும். அழைப்பிற்கு நன்றி சார். ஒரு ஜோதிடராக மக்கள் வந்து ஜோதிடத்தில் இந்த விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எது சார்? இருக்குதுங்க.
3 விஷயங்களை கண்டிப்பாக மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதிகபட்சமாக தெரிஞ்சுக்கவும் கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடன்றது ஒரு குளோரோஃபார்ம் மாதிரி மயக்கம் தரக்கூடிய ஒரு மருந்து. அது தேவைப்படும் போது மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். கண்ணா பின்னான்னு சாப்பிடக்கூடாது. ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தினுடைய ஆயுள் ஆரோக்கியம், அவனுக்கு எந்தெந்த காலங்கள் வந்து மிகவும் மோசமாக இருக்குது, எந்த காலம் அவனுக்கு சிறந்த காலம், இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சிறந்த காலங்கள் வரும்போது அதுபோல் நேரங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தொழில் ஆரம்பிக்கிறது, அப்படியெல்லாம் பண்ணிக்கலாம். அப்போ சிறந்த காலமே இல்லைன்னா வாழணும்ல, இது காலம் சரியில்லை. அப்போ தொழிலாளியாக இருந்து அவன் வெற்றி அடையலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பாட வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். அதே நேரத்தில் அவனுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு மனிதனுக்கு நோய் வரவோ விபத்துகள் வரவோ சான்ஸ் இருக்குது. அதனால் அதை பற்றி கட்டாயமாக எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எதை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொன்னீங்க சார்? அதாவது பல விஷயங்களை வந்து ஒரு விஷயம் நமக்கு இது ஆக போகுது, அதுபோல் ஆபத்தான விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சிக்கவே கூடாது. பயம் தரக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சுக்க கூடாது. அதிலேயே அவனுடைய மைண்டு நின்றுடும். அவனுடைய தன்னம்பிக்கை போயிடும், அவங்க குடும்பத்தினருக்கும் அந்த நம்பிக்கை போயிடும், பயம் வந்துடும். பயம் தரக்கூடிய விஷயங்களை ஜோதிடர்கள் சொல்லக்கூடாது. அதிகமாக ஜோசியம் பார்த்தவங்களும் அதை குறிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்க கூடாது. மிகவும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. நன்றி. புதுயுகம் வாய்ப்பளித்த புதுயுகம் டிவிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் வருவேன் என சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.